இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா என்னண்ணா நீங்க போங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். விடுங்க மேடம், நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். இவங்கெல்லாம் மனுஷங்களா இருந்தா புரியும். இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசுல ஈவேற்கமே இல்லை. என்னைக்கு இந்த கடை ராமச்சந்திர ஐயா கைக்கு போதோ அன்னைக்குதான் எங்க எல்லாருக்குமே விடுதலை. என்னடா சொன்ன? வேலை பார்க்கறேன் மேடம். விஜய் போடா. ஏன் முன்னாடி இப்படி பேசிட்டு இருக்க? எவ்வளவு திமிரு? போடா. விஜய், நான் போடுற பிச்சை காசை வாங்கி தின்னுட்டு என் கடை இந்த ராமச்சந்திரனுக்கு போகணும்னு சொல்றியா? இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது. இந்த கடை பக்கமே வந்துடாத, போ. என்னடா புடவை கட்டி விட்டுருக்கான் அவன்? ஏன் இந்த புடவைக்கு என்ன? ரஷ்மிகா புடவை ட்ரெண்டிங்ல இருக்கு, நல்லா தானே இருக்கு. ராஷ்மிகா ட்ரெண்டிங் எல்லாம் முடிஞ்சு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? இப்ப புதுசா வந்திருக்க ஒரு பொண்ணு, காந்தாரா ஹீரோயின். காந்தாராவா? அந்த ருக்மணி அது கட்டி இருக்குமே அந்த புடவை, இப்ப அதெல்லாம் தான் ட்ரெண்டிங். அத பார்த்தாதான் கஸ்டமருங்க கடைக்கு வருவாங்க. சும்மா நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாம அப்படியே ஒரே இடத்துலயே தேங்கி நின்னா வியாபாரத்துல முன்னேறவே முடியாது. ட்ரெண்டிங்க பத்தி எங்கிட்ட பேசிட்டு இருக்க? இன்னும் வளரணும். டேய், இந்த ஆள் சும்மா எல்லாம் பெரிய ஆள் ஆவலடா, ஃபுல் அப்டேட்ல இருக்காரு. ஆத்தி, இவரெல்லாம் நம்ப முடியாது. இவர இப்ப காந்தாரா பார்த்தாரு, ருக்மணி வசந்த பார்த்தாரு. என்ன மோகனண்ணா சொல்லுங்க. மோகன், என்னாச்சு? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? குழந்தைக்கு ஏதாவது உடம்பு முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா, அவசரமா கிளம்பணும். அதான். நோ, இல்ல கேட்டிருக்கிறேன்ல, என்னாச்சு? அடிச்சிட்டாளா? அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சு அவளுக்கு. இன்னைக்கு அவளுக்கு ஒரு முடிவு கட்டுற. நீ வானா? டேய் வேணாண்டா, அவசரப்படாத. டேய் உட்ரா. என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? ஏதோ போனா போதுன்னு விட்டு வச்சிருந்தா இத்தனை வருஷமா நமக்காகவே உழைச்சவர் அவரு. அவரு மேலே கை வைப்பாளா அவ? கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டாலோ? நீ வானா? வீரா, என்ன வீரா பாத்துட்டு இருக்க? நீ அதை சொல்லி தடுக்கலாம்ல. கார்த்தி, இதெல்லாம் தட்டி கேட்கணும். தட்டி கேட்கலனா தான் ரொம்ப தப்பாகும். மாற செய்யறது சரிதான். மாமாவும் அது சரிங்கிறதுனால தான் சைலண்டா இருக்காரு. இது இப்போ உன் பேர்ல இருக்குன்னு தானே ஆடிக்கிட்டு இருக்க. இன்னும் எண்ணி ஒரே மாசம் நான் இந்த கடையை மீட்டு காட்டுறேன், பாக்குறியா? அடேங்கப்பா, எவ்வளவு நாள் ஆச்சு மச்சான் நீங்க இப்படி சவால்லாம் விட்டு. பாக்கலாம் மச்சான். ஹே, என்ன நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்லவே இல்லக்கா, எவ்வளவு தோத்தாலும் திரும்ப திரும்ப தைரியமா எந்திரிச்சு நிக்கிறீங்களே, அத நினைச்சாதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆல் தி பெஸ்ட்கா. அண்ணா தம்பி, நீ உள்ள போனா உன்னை யாராலையும் வெளியே அனுப்ப முடியாது. இது நம்ம கடை. இந்த கடையை உருவாக்குனதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. நீங்க போங்க. அவன் என்ன பண்ணிடுறான் நான் பாத்துறேன். போய் ஃப்ரீயா வேலை செய்யுங்கண்ணா. சம்பளம் அங்க கொடுத்தாதானே. சம்பளம் எல்லாம் எப்படி வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க உள்ள போங்க. அண்ணா ஒரு நிமிஷம் இரு. ஐயோ, உன்னை அரைஞ்சான்னு சொன்னல? ஆமா தம்பி. அண்ணி, அடுத்த தடவை எங்க ஆளுங்க மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அடி உனக்கு ஞாபகத்துல இருக்கணும். எண்ணி ஒரே மாசம் உன்னை இந்த கடையை விட்டு நான் துரத்தல, என் பேரு மாறல. எல்லாம் சந்தோஷமா இருங்க. கடை சீக்கிரம் நம்ம கைக்கு வந்துடும். அது வரைக்கும் இவளுக்காகலாம் இல்லை, எங்களுக்காக இந்த கடையை பத்திரமா பார்த்துக்கங்க.
வா வீரா. சார் எப்படி சார் கடைலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மேடம். ஏற்கனவே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன். ஆனா இப்போ கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு. இது ஆபீஸ் டைம் இல்ல சார், அதனாலதான் கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மத்தபடி எப்பவுமே நம்ம கடையில கூட்டம் அப்படியே அள்ளும். எப்பவுமே ஹவுஸ்ஃபுல் தான். விஜய், யார் அவரு? இன்வெஸ்டரா? இன்வெஸ்டர் இல்ல, பையர். இந்த கடை இருக்கிறதால தானே எல்லாரும் திமிர்ல ஆடுறீங்க. இனிமே இந்த கடையே இருக்காது. மொத்தமா வித்துட்டு செட்டில் ஆக போறேன். மேடம், ரேட் என்ன எதிர்பார்க்குறீங்க? சார் இப்போ நாங்க மெட்டீரியலோட மொத்தமா தான் கடை கொடுக்க போறோம். ஏன்னா நான் அப்ராட்ல போய் செட்டில் ஆகலாம்னு இருக்கேன். அதனால தான் கடையவே சேலுக்கு கொடுக்குறேன். நீங்களே ஒரு கரெக்டான ரேட்டை சொன்னீங்கன்னா இப்பவே முடிச்சிடலாம். ஹலோ, சொல்லுங்க நீ. இந்த விஜய் கடையை வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கா மாறா. எது? இங்க இருந்தோ ஏதோ பையரை கூட்டிட்டு வந்திருக்கா. அவர்கிட்ட வேலை பேசிட்டு இருக்கா. அண்ணி என்ன சொல்றீங்க? ஆமா மாறா, நீங்க உடனே கிளம்பி வாங்க. தோ வரேன். ஹலோ இல்ல யோ, உள்ள விடாதீங்க, நீங்க? அப்படியே அடிச்சு துரத்துங்க. போக கூடாது. ஆ, ஓ அவாளுங்களா? நவரு. அது ஒண்ணும் இல்ல சார். ஏய், என்ன ஒரு ரவுடித்தனத்தை ஏன் கடையில வந்து காமிக்கிறியா? இங்க பாருங்க, மரியாதையா சொல்றேன், வெளியே போங்க, இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். டே, நீ யாருக்கு வேணா ஃபோன் பண்ணிக்க. ஆமா, இந்த கடையை வாங்க வந்தது யாரு? ஆ, யோ, நீ தான் அந்த கடையை வாங்க வந்தியா? ஹலோ, மரியாதை பேசு. கண்டபடி பேசிட்டு இருக்க? பின்ன இந்த கடையோட ஹிஸ்டரி தெரியாம பணம் இருந்தா வாங்க வந்துருவியா? கவர்னர் மாளிகை விலைக்கு வருதான், போய் வாங்கிக்கிறியா? இது இவ கடையே இல்லையா, எங்க கடை. அதான் உங்க அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு, அப்புறம் எப்படி அது உங்க கடையாகும்? சார், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. டாக்குமெண்ட் பண்ணி தர வேண்டியது நான் சொல்றேன். நீங்க என்ன ரேட் சொன்னாலும் எனக்கு ஓகே. நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் கூட வச்சுக்கலாம். பண்ணிடுவீங்க சார். இவன் எங்க அப்பாட்ட திருட்டு கையெழுத்து வாங்கி இந்த கடையை ஆக்கிரமிச்சிருக்கா.